ஹிந்தில பிரசன்ட் கண்டினியூ டென்ஸ்க்கும் பாஸ்ட் கண்டினியூ டென்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்சஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாமா? நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருந்தேன். அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான், அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி ஹிந்தில சொல்றேன்னு பாத்துறோமா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறத மே ஆ ரஹா ஹூ ஆ ரஹி ஹூ. ஆனா இருந்தீங்க அப்படின்னா ஆ ரஹா ஹூ, பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா ஆ ரஹி ஹூ. இதையே நான் வந்து கொண்டிருந்தேன் மே ஆ ரஹா தா, மே ஆ ரஹி தி. நெக்ஸ்ட் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறத மே காம் கர் ரஹா ஹூ கர் ரஹி ஹூ. இதையே நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் அப்படிங்கறத மே காம் கர் ரஹா தா, மே காம் கர் ரஹி தி. நெக்ஸ்ட் நான் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறத மே மேட்ச் தேக் ரஹா ஹூ தேக் ரஹி ஹூ. இதையே நான் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தேன் அப்படிங்கறத மே மேட்ச் தேக் ரஹா தா தேக் ரஹி தி. இப்ப உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, நான் வந்து கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருந்தேன், இதை ரெண்டு ஹிந்தில எப்படி சொல்லுவோம் அப்படின்னு மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறந்துடாம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.